ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வேட்பாளர் பெயர் சின்னம் பொருத்தும் பணி தொடங்கியது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வருகிற 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் திமுக, நாதாக உட்பட 46 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் இடைத்தேர்தலுக்காக 53 வாக்குச்சாவடி மையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதில் 237 வாக்குச்சாவடிகளுக்கு தேவைப்படும் 852 வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர் பெயர் மற்றும் சின்னம் பொருத்தும் பணி மாநகராட்சி அலுவலகத்தில் தொடங்கியது. இதனை அடுத்து தேர்தல் நடத்தும் அலுவலர் ஸ்ரீகாந்த் முன்னிலையில் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் கொட்டகை அமைத்து வாக்காளர்களை தங்க வைப்பதை தடுக்க கோரிய வழக்கில் தேர்தல் ஆணையம் பதில் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்காக தொகுதியில் வாக்காளர்களை கொட்டகையில் அடைத்து வைப்பதை தடுக்க தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடக் கோரி கொங்கு தேச மறுமலர்ச்சி மக்கள் கட்சியைச் சேர்ந்த ராஜா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். இதுகுறித்து நடைபெற்ற விசாரணையில் மக்கள் ஏன் கொட்டகைக்கு செல்ல வேண்டும் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் மனுவுக்கு தேர்தல் ஆணையம் பதில் அளிக்கும்படி உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர். ஈரோடு தேர்தல் பரப்புரையில் வன்முறையை தூண்டும் வகையில் பேசியதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வருகிற 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் திமுக சார்பில் சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதாலட்சுமி ஆகியோர் வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றனர். இதன் காரணமாக நாதாக வேட்பாளரை ஆதரித்து சீமான் நெரிக்கல்மேடு பகுதியில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது வன்முறையை தூண்டும் வகையில் பேசியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை மீறி பொதுக்கூட்டம் நடத்தியதாக சீமான் உட்பட 4 பேர் மீது கருங்கல்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கோவை சிறையில் கைதி உயிரிழந்த விவகாரத்தில் சிறை அதிகாரிகள் 4 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். நெல்லையைச் சேர்ந்த யேசுதாஸ் என்பவர் கடந்த 2012ஆம் ஆண்டு கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இதனிடையே யேசுதாஸ் கடந்த 27ஆம் தேதி சிறை கழிவறையில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்தார். அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்று கூறப்பட்ட நிலையில் சந்தேக மரணமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் கவனக்குறைவாக செயல்பட்டதாக கூறி கோவை மத்திய சிறையின் துணை அலுவலர், உதவி அலுவலர் உட்பட 4 பேரை சஸ்பெண்ட் செய்து சிறை நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே இளைஞர் எரித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் 5 பேர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். திருவால்பூரை சேர்ந்த பிரேம்குமார் என்பவர் முன் விரோதம் காரணமாக நெல்வாய் பகுதியைச் சேர்ந்த தமிழரசன் என்பவரை கடந்த 22ஆம் தேதி எரித்து கொலை செய்ததாக கூறப்படுகிறது. இவ்வழக்கு தொடர்பாக பிரேம்குமார் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட 5 பேரையும் குண்டர் சட்டத்தில் கைது செய்ய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்த் சுக்லா மாவட்ட ஆட்சியர் சந்திரகலாவுக்கு பரிந்துரை செய்தார். இதனை அடுத்து ஆட்சியரின் உத்தரவின் பேரில் 5 பேரையும் குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் ரவுடி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த ரவுடி அன்பு நேற்று இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது அவரை வழிமறித்த மர்ம நபர்கள் சரமாரியாக அரிவாளால் வெட்டி கொலை செய்தனர். இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் இவ்வழக்கு தொடர்பாக 6 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்த 2 இருசக்கர வாகனம் மற்றும் 3 அரிவாள்களை பறிமுதல் செய்தனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் பெண்கள் சென்ற காரை துரத்தி சென்ற ஆண்களை போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். முட்டுக்காடு பகுதியில் பெண்களின் காரை திமுக கொடி கட்டிய காரில் வந்த இளைஞர்கள் தகாத முறையில் பேசி துரத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் அந்த இளைஞர்கள் மதுபோதையில் விரட்டி சென்று சாலையின் நடுவே காரை நிறுத்தி பெண்களிடம் வாக்குவாதம் செய்துள்ளனர். பெண்கள் வெளியிட்ட வீடியோ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் போலீசார் அந்த இளைஞர்களை பிடிக்க 2 தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். குடிச்சிருக்கான். ஆமா. ஏண்டா ஓடி வராங்கடா டேய். என்னாச்சு? Go back. இவ்வளவு ஃபாஸ்டா எடுக்க முடியுமா? எடுத்துருக்கு. திரும்ப ட்ரை பண்றாங்க. Don't shout. Oh my god. சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 680 ரூபாய் உயர்ந்து 60,760 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கடந்த 22ஆம் தேதி ஒரு சவரன் 60,000 தாண்டி வரலாறு காணாத உச்சத்தை பதிவு செய்தது. அதன் பின்னரும் விலை ஏறி வந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை விலை குறைந்தது. இதன் தொடர்ச்சியாக நேற்றும் விலை குறைந்ததே காணப்பட்டது.
இந்நிலையில் இன்று தங்கம் விலை அதிரடியாக உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 680 ரூபாய் உயர்ந்து 60,760 ரூபாய்க்கும், கிராமுக்கு 85 ரூபாய் உயர்ந்து 7,595 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 104 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நடிகர் அஜித்குமாரின் மகன் ஆத்விக் பள்ளியில் நடைபெற்ற ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டு 3 தங்க மெடல்களை வென்று அசத்தியிருக்கிறார். நடிகர் அஜித்குமாரின் மகன் ஆத்விக் தனது தந்தையைப் போலவே விளையாட்டில் அதிக ஆர்வம் கொண்டவராக உள்ளார். கால்பந்தாட்டத்தில் அதிக ஆர்வம் கொண்டவராக இருக்கும் ஆத்விக் சென்னையின் FC ஜூனியர் அணியில் விளையாடி வருகிறார். இந்நிலையில் பள்ளி அளவில் நடைபெற்ற போட்டியில் கலந்து கொண்ட ஆத்விக் 100 மீட்டர், 400 மீட்டர் என அடுத்தடுத்த போட்டிகளில் வெற்றி பெற்று 3 தங்க மெடல்களை பெற்று அசத்தியுள்ளார். இதனை நடிகை ஷாலினி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்ட நிலையில் வீடியோ வைரலாகி வருகிறது.